செய்தியை கேட்க போகிறோம். நீங்கள் வந்து எல்லாரும் திரும்பி வந்ததுனால நீங்கள் செய்தி எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம் இருந்துட்டு நீங்கள் செய்தியை கேட்டு தான் போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டில் கறிகிரி ஆக்கி வச்சவங்க அது பூனை எடுத்து சாப்பிட்டு போட்டோம். சரி, ஒரு வசனத்தை இன்றைக்கு நாம் வாசிக்க போகிறோம். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, கர்த்தருடைய காணிக்கையும் உங்களுடைய வாழ்க்கையும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு 3 செய்தியை உங்களுக்கு நான் தரணும். 3 செய்தி, கர்த்தருடைய காணிக்கையும் உங்களுடைய வாழ்க்கையும் என்கிற தலைப்பில் உங்களோடு கூட இந்த செய்தியை நான் கொடுக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆதியாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3-4 ஆகிய வசனங்கள். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் காணிக்கைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் ஆதியாகமத்திலேயே மனிதனுக்கு மனிதன் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வேண்டும் என்கிற ஒரு பிரமாணத்தை கொண்டு வந்துட்டார். ஒரு கட்டளை, ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்த வேண்டும். இததான் டைவர்ட் பண்ணி இன்னைக்கு அநேகர் காணிக்கைகளை எங்க கொண்டு போறாங்க? மலை மலையாய் கொண்டு போகிறார்கள், குகை குகையாய் கொண்டு போகிறார்கள். அடுத்தது கோயில் கோயிலா கொண்டு போய் வைக்கிறாங்க. எத்தனையோ விதமான தெய்வங்களுக்கு எத்தனையோ விதமான வேண்டுதல்களை செய்து அதை கொண்டு போய் எல்லா மதத்தவரும் கொண்டு போய் காணிக்கை என்கிற ஒரு விஷயத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே காணிக்கை எங்கே வர வேண்டும், காணிக்கைக்கு உரியவர் யார் என்பது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க உங்க பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரங்களுக்கு தெரியாது, சுற்றில இருக்கிறவங்களுக்கு தெரியாது, ஆண்டவரை அறியாதவர்களுக்கு தெரியாது. காணிக்கைன்னா ஏதோ காசு கொண்டு போய் டொப்புன்னு உண்டியில ஒன்று போட்டு வந்துட்டோம்னா அது காணிக்கைன்னு நினைக்கிறாங்க. இல்ல. அல்லேலூயா. இங்க காணிக்கை செலுத்திய 10 பேரை குறித்து 8 பேரை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதலாவது, ஆபேலும் காயினும் காணிக்கை செலுத்தினார்கள். அல்லேலூயா. அங்கீகரிக்கப்பட்ட காணிக்கை யாருடைய காணிக்கை? ஆபேலுடைய காணிக்கை. ஏன்? அந்த வசனத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா முதலாவது காணிக்கையை கொண்டு வந்தது யாரு? காயின். யார் சொல்லிக் கொடுத்தா? அவருடைய அப்பா ஆதாம் சொல்லிக் கொடுத்திருப்பார். இந்த மாதிரி ஆண்டவருக்கு நாம் காணிக்கை செலுத்த வேண்டும், பலி செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிக் கொடுத்ததை வைத்து ஆதாமுடைய முதல் பையன் காயின், அந்த காயின் என்ன பண்றான்? நிலத்தின் கனிகளில் சிலவற்றை கர்த்தருக்கு என்ன செய்தான்? காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆனால் ஆபேலுடைய காணிக்கை அப்படின்னு சொல்லும் போது ஆபேலும் காணிக்கை கொண்டு வந்தான்னு ஆபேலும் மந்தையில் சில ஆடுகளை காணிக்கையாக கொண்டு வந்தான்னு எழுதல. ஆபேலும் தன் மந்தையில் இருந்து படி மந்தையின் தலையீற்று அப்படின்னா என்னது? மந்தையில முதல் பிறந்தவைகள், முதலானவைகள் தலையீற்றுகளையும் அந்த தலையீற்றுகளிலேயே கொடுமையானதையும்
பாருங்க, இவனும் சிலவற்றை தான் கொண்டு வந்தான், அவனும் சிலவற்றை தான் கொண்டு வந்தான். அவனுக்கு இவனுக்கு என்ன டிஃபரெண்ட்னா, இவன் மந்தையின் தலையிலும் அதிலே கொடுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். காயினோ சிலவற்றை கொண்டு வந்தான். அல்லேலூயா. ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. இப்ப காணிக்கை செலுத்துகிற விஷயத்துல நாம் எப்படி காணிக்கை செலுத்த வேண்டும் என்பதை மட்டும் இன்னைக்கு சொல்லிட்டு முடிச்சிடறாங்க. எப்படி நாம் காணிக்கை செலுத்த வேண்டும் என்றால், வீட்டில இருந்த பழைய பையெடுத்து அரிசியில கொஞ்சம் அதுல வாரி கொட்டி கொண்டு வந்து கொடுத்துடக்கூடாது. அல்லேலூயா. எனக்கு கர்த்தர் கொடுத்த ஆகாரத்துல முதன்மையானதை எடுத்து நல்ல பாத்திரத்துல வைத்து கொண்டு வந்து கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தணும். அதுலயும் முதன்மையானதா செலுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல நீங்க எல்லாம் அந்த குடியரிசி அப்படின்னு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து கொடுப்பீங்க. இப்ப எல்லாம் அந்த பழக்கம் மாறிடுச்சு. செய்யறது அண்ணானம்மா மட்டும்தான் கரெக்டா செஞ்சுட்டு வருது. எப்படி சொல்லி கொடுத்தேன்னா, நீங்க எப்பவுமே தசமா கொடுக்குறீங்க, காணிக்கை கொடுக்குறீங்க, பல நேரங்களில் பல காரியங்களை பண்றீங்க. இருந்தாலும் நீங்க ஆகாரத்துக்கு அரிசியை கலைந்து போடும்போது ஒரு பிடி எடுத்து அதை ஒரு பைக்குள்ள போடும். கையால நீங்க ஒரு பிடி பிடிச்சி என்ன பண்ணணும், முதல்ல ஒரு கையில போட்டு வச்சுட்டு சமையல் ஆரம்பிச்சு செய்யணும். அப்படி செய்யும்போது அது ஒரு பையில நிறையும் போது அதை எடுத்துக்கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்துல காணிக்கையாக வைக்க வேண்டும். இது பைபிள்ல இருக்கா அப்படின்னா பைபிள்ல தான் கிடையாது. ஆனால் பரிசுத்தவான்கள் ஆரம்ப காலங்களில் விசுவாசிகள் தேவ பிள்ளைகள் இப்படி செய்து ஆசீர்வதிக்கப்பட்டதை சாட்சியாக பல நிலைகளிலே சொன்னதையும் படித்ததையும் கேட்டு நான் என்ன செய்திருக்கிறேன், உங்களுக்கு இதை சொல்லி கொடுத்திருக்கேன். அவ்வளவுதான். அல்லேலூயா. இது உற்சாக காணிக்கையில வரும். அவ்வளவுதான். உற்சாக காணிக்கையில சேர்த்துக் கொள்ளலாம். அப்போ அந்த மாதிரி செய்கிற காலங்கள்ல உங்க வாழ்க்கையில எந்த குறையும் வரல. இப்ப இவர் விஜய் இருக்காரு, அவர் ஆம்பளையா இருக்காரு, அவர் தான் சமைக்கிறாருன்னா அவர் ஒரு பிடி எடுத்து என்ன செய்யலாம், ஒரு பைக்குள்ள போடலாம். ஆண்கள் தான் சமைக்கிற வீட்டுல ஆண்கள் போடணும், பெண்கள் சமைக்கிற வீட்டுல பெண்கள் ஒரு பையில போடணும். அப்படி செய்யும் போது பலர் எனக்கு சொன்னது என்னன்னா, இதை கர்த்தருக்கு நான் செலுத்தினேன், கர்த்தரின் வீட்டில் இதுவரைக்கும் அரிசி குறைய விடவே இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆகார பஞ்சய வாழ்க்கையில வந்ததே இல்லைன்னு சொல்லியிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுலயும் சோதனையான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு மலைப்பகுதி, அந்த மலைப்பகுதியில அந்த ஆதிவாசி குடும்பம் ரட்சிக்கப்பட்ட ஒரு சிறிய குடும்பம். அதுல ஒரு 3-4 பிள்ளைகள், ஒரு கணவன் மனைவி. 2 பேருமே அந்த காடுகள்ல விறகுகள் பொறுக்கி அதை கொண்டு வந்து மலைக்கு கீழே விட்டுட்டு திரும்பவும் அரிசிகள்லாம் வாங்கிட்டு போய் அதுலேயும் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆண்டவருக்கு என்று ஒரு பிடி காணிக்கை வைத்து அதுக்கு பிறகு சமைப்பாங்க. இப்படியே கொஞ்ச நாட்கள் ஓடியது. ஒரு நாள் வந்தது. அந்த நாள்ல வீட்டுல சுத்தமா அரிசி தீர்ந்துருச்சு. வீட்டுல அரிசி தீர்ந்துட்டு, ஆனா இப்ப எதுதான் இருக்கு, குடியரிசி இருக்கு. எல்லாம் கவனிக்கிறீங்களா? குடியரிசி இருக்கு. அந்த குடியரிசிய வீட்டுக்காரர் சொல்றாரு, எடுத்து சம, நாளைக்கு நம்ம விறகுக்கு பொறுக்கி கீழே கொண்டு போய் விற்கும் போது நாம ஒரு மூட்டை அரிசி வாங்கிட்டு வருவோம் கண்டிப்பா, அதுல நம்ம எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு கணவன் சொல்றாரு. பிள்ளைகள்லாம் பட்டியாங்க. மனைவி சொல்றாங்க, இது கர்த்தருக்குன்னு ஒதுக்கினது, இது தேவனுக்கென்று பரிசுத்தம் பண்ணினது. இந்துக்கள் சொல்லியிருப்பாங்க. இந்துக்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க வீட்டுல நிறைய பேசிருக்கேன், தெய்வத்துக்குன்னு ஒதுக்கினதை அல்லது செய்த பலகாரத்தை உடனே எச்சு பண்ணிடக்கூடாது. அதை படைச்சிட்டு தான் இது பண்ணுவோம், சாப்பிடணும், எச்சு பண்ணிடாதுப்பாங்க. அந்த மாதிரி நாங்கள் வாழ்ந்துருக்கிறோம், வளர்ந்துருக்கோம். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் அப்பாரு அந்த சாட்சியை சொல்றேன். அந்த அம்மா சொல்றாங்க, கர்த்தருக்குரியது இது, இதுல ஒண்ணும் நம்ம கை போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அவர் சொல்றாரு, உனக்கு
பிள்ளைகளுடைய உயிர் முக்கியம் இல்லையா? அந்த பிள்ளைங்க எவ்வளவு நேரம் பசிப்பட்டினியா இருக்கும்? நான் ஆராதனைக்கு போயிட்டு வந்துதான் சமைப்பேன்னு சொல்றியே அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். இல்லை, வாங்க ஆராதனைக்கு போயிட்டு வந்து நம்ம பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நடத்துவார், நம்ம காணிக்கை கொண்டு வைத்து சந்தோஷமா ஆராதனை பண்ணிட்டு வருவோன்னு பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு போயிட்டு திரும்பி வந்துட்டாங்க. வீட்டுக்குள்ள வந்து அவங்க பாட்டு முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்றாங்க. ஒரு கிரியும் ஒரு அற்புதமும் நடக்கல. அது வரைக்கும் அவங்க ஆராதனைக்கு பசியோடு தான் போயிட்டு பசியோடு வந்துருக்காங்க. அல்லேலூயா. உள்ள உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு கதவு தட்ட சத்தம் கேட்ட உடனே கதவு வந்து திறந்தா ஒரு ஜீப் நிற்குது. அந்த ஜீப்ல ஒருத்தர் இறங்கி வந்து சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு டூருக்காக நாங்கள் வந்தோம். அப்படி போகும்போது எங்களுக்கு அந்த இடத்துல நிறைய விருந்தெல்லாம் செய்வதற்காக எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்தோம். அங்கே இதெல்லாம் வந்து ஆயத்தம் பண்ணி வேற ஒருத்தவங்க வச்சுட்டாங்க. இது எல்லாம் எங்களுக்கு ஸ்டாக் இருக்கு, யாருக்காவது ஒரு ஏழைக்கு கொடுக்கணும்னு நினைச்சோம். இதெல்லாம் எடுத்துக்குவீங்களா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அவங்க உடனே சரின்னு சொன்னாங்க. சரின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு 2 மாசத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள், அரிசி, பருப்பு, எண்ணெய், அது மட்டும் இல்லை, அவங்க கொண்டு வந்ததுல நல்ல ஆகாரம், அருமையான உணவு, அந்த குடும்பத்துக்கு தேவையான அந்த நேரத்தில் தேவையான ஆகாரங்களையும் அவங்க அந்த பாக்ஸ்ல இருந்து உள்ள எடுத்து கொடுத்தாங்க. பாருங்க, அவங்க கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அவங்க போயிட்டாங்க. அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, பாத்தீங்களா, நம்ம கஷ்டப்பட்டோமே, நம்ம பதறணுமே, இப்ப ஆண்டவர் நம்ம போய் வர்றதை பார்த்தாரா இல்லையா? ஏற்ற நேரத்துல கர்த்தர் உதவி செய்கிறவர் அப்படின்னு அவங்க பேசிட்டாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், ஆபேலின் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். அதை நீங்க பார்த்துங்க. அவன் எப்படி கொடுத்தான்? மந்தையின் தலையிலே அதிலே கொடுமையானவைகளில் சிலவற்றை தெரிந்து கொண்டு வந்தான். தாயினுடைய காணிக்கை பார்க்கும்போது அங்கேயே தெரியுது அவன் சிலவற்றை எடுத்து கொண்டு வந்தான். அப்படின்னா முள்ளங்கி அறுத்து அப்படியே வரிசையா வச்சிருக்கு, இல்லைன்னா கேரட் அறுத்து வரிசையா வச்சிருக்கு. இவன் போனா அப்படியே ஒரு 4 கேரட்டை தூங்கினான். ஏதோ ஒன்று கைக்கு வந்தது, சின்னதோ போனதோ உடைஞ்சதோ அல்லது உள்ள அழுகுனதோ அல்லது ஏதாவது பூச்சி உள்ளதோ மண்ணோ அப்படியே சிலத்தை தூக்கிட்டு வந்துட்டான். தூக்கிட்டு வந்து வச்சுட்டான். அல்லேலூயா. அவனுக்கு அதை குறித்த அறிவு இருந்தது, உணர்வு இல்லை. ஆபேலுக்கு காணிக்கையை கொடுக்க வேண்டும் என்கிற அறிவும் இருந்தது, உணர்வும் இருந்தது. ஆனபடினாலதான் மந்தைக்கு போறான். மந்தையின் தலையீற்றை பார்க்கிறான். தலையீற்றுனா முதல் பதம், முதல் பலன். அந்த முதல் பலன்களை பார்க்கிறான். தலையீடு அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. முதல் பலன்களை பார்க்கிறான். அதிலேயே கொடுமையானதை பார்க்கிறான். அதில் சிலவற்றை எடுத்து, கொடுமையானதில் சிலவற்றை எடுத்து தேவனுக்கு கொண்டு வருகிறான். அல்லேலூயா. நீங்க எப்படி இன்னைக்கு கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்குறீங்கன்னு யோசனை பண்ணி பாருங்க. உங்க காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டுமானால் நீங்கள் ஆபேல் கொடுத்தது போல கொடுக்கணுமா, காயின் கொடுத்தது போல கொடுக்கணுமா? சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் காணிக்கைகள் எனக்கு வேண்டாம், விசனமாய் இருக்கிறது. உங்கள் காணிக்கைகளை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அங்கீகரிக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஏசியாவில் அப்படிதான் பார்க்கலாம். நம்ம அந்த வசனங்களை பார்த்தோம்னா, உங்கள் காணிக்கைகள் எனக்கு அருவருப்பாய் வெறுப்பாய் இருக்கிறது என்று சொல்றாரு. நீங்க எப்படி காணிக்கை ஆண்டவருக்கு கொடுக்குறீங்க? அல்லேலூயா. சிலருடைய காணிக்கை இங்கே கொண்டாங்க, அப்படியே இங்க வைக்க விடுறதில்லை. இங்க வைக்கணும்னா அதுக்குரிய தகுதியோட வைக்கணும். அல்லேலூயா. சிலர் காணிக்கை இங்கே கொண்டாந்து நாங்கள் நடியில வழியில வாங்கியிருக்கோம். ஏன்னா அவங்க கொண்டு வந்திருக்கிற பையும் சரி இருக்காது, அவங்க உள்ள கொண்டு வந்திருக்கிற கடலையும் சரி இருக்காது, மண்ணோட இருக்கும். மண்ணோட கல்லோட கொண்டு வந்து ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்க கூடாது. ஊழியக்காரங்களுக்கு கூட காணிக்கை மண்ணோட கல்லோட கொண்டு அது சுத்தம் பண்ணிட்டு நல்ல முதல் தரமாக்கி அதில் நல்லா இருக்கிறத பார்த்து எடுத்து ஆண்டவர் கொண்டு வந்து கொடுங்களேன். அல்லேலூயா.
அல்லேலூயா. மந்திரவாதி கேட்டா மட்டும் உடனே கொண்டு போய் அந்த கூவுற கோழி 2 கூவாத கோழி 2 கேட்டா கொடுக்குறேன். கருப்பில்லாத எலுமிச்சம்பழம் கேட்டா கொடுக்குறேன். கருத்து போகாத நல்ல மஞ்சள் வாழைப்பழமா கேட்டா கொண்டு போய் கொடுக்குறேன். உரிச்சு தேங்காயா கொண்டு வா, 10 தேங்காய் கொண்டு வந்து கொடுக்குறேன். அவன் மசாலா அரைக்கிறதுக்கு எல்லாத்தையும் எல்லாம் கேட்கும்போது அதை கொண்டு கொடுக்குறேன் சந்தோஷமா. கடிகாரம் கேட்கலாம், 250 ரூபா ஒரு கடிக்கு கொடு. ஒரு பொம்பளை சொல்ற வடபழனியில் மெட்ராஸ்ல வடபழனியில் இருக்கான். அவ பெரிய கோடீஸ்வரியிட்ட இருப்போம். 4 கார் வச்சிருக்கான். கடிகாரி சொல்றான், ஒரு ஒரு கணிக்கு 300 ரூபாய் வாங்குறேன். அப்ப பத்திரிகைக்காரன் கேட்கிறான், பேய் ஓட்டணும்னா என்ன பண்ணுவீங்க? பேய் ஓட்டணும்னா 20,000 30,000 வாங்குறேன். நான் எத்தனை பேய் ஓட்டியிருப்பேன் இந்த சபையில். எனக்கு 5 ரூபாய் கொடுத்தது. அல்லேலூயா. ஆபேலின் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். காயினுடைய காணிக்கையோ அவர் அங்கீகரிக்கவில்லை. அல்லேலூயா. உங்க காணிக்கை எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? ஆபேலின் காணிக்கை போல எடுக்கணும். காணிக்கைய அதில் எப்படி இருக்கணும்? முதல் தரமானதாகவும் இருக்கணும். சொல்லுங்க, முதல் தரமானதாகவும் இருக்கணும். அப்புறம் முதல் தரமானதாகவும் எடுக்கணும். அப்புறம் அதுல எது எப்படிப்பட்டது எடுக்கணும்? கொழுமையானதையும் எடுக்கணும். அல்லேலூயா. நான் சொல்லல, வேதம் சொல்ல. இன்னைக்கு அநேக ஊழியக்காரன் காணிக்கை கொடுக்காத, தசமாவும் கொடுக்காதன்றான். அப்படி கொடுக்காதேன்னு சொல்றவன் யாருன்னு சொன்னாக்கா, ஏற்கனவே அவன் எல்லாத்தையும் செட் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நல்ல வீடு வாசலோட, நல்ல நிலங்களோட, நல்ல எல்லா கார் பைக் வசதியோட எல்லாத்தோடையும் இருக்கிறானுங்க. அப்படிப்பட்டவன் வாங்கிக்கிறான். அப்படிப்பட்டவன் வேணான்றான். காணிக்கை கொடுக்காத, சபையில யாரும் தசமாக கேட்கக்கூடாது, காணிக்கை கூடாதுங்கிறான். இன்னும் சிலர் யாருன்னாக்கா பாதி நேரம் வேலை செய்யலாம். பாதியார வேலை செய்யலாம், எல்லாம் மனைவியை வேலைக்கு அனுப்பிடுறான். வேலையை அனுப்பி மனைவி கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி அந்த மாதம் பூரா கடுமையா ஒரு அதிகாரிக்கு பதில் சொல்லி, அங்க ஹெச்எம்க்கு பதில் சொல்லி, பிரயாணம் பண்ணி சம்பாதிச்சு கையில கொடுக்குறாங்க. அதை வாங்கி சந்தோஷமா நோவமா அனுபவிக்கிறான். அவன் தான் சொல்றான், தசமபாகம் என்பது பழைய ஏற்பாட்டில் தான் இருக்கு, புதிய ஏற்பாட்டிலே இல்லை. ஏன் தசமபாகம் கேட்கறாங்க? தசமம் கொடுக்க கூடாதுங்கிறோம். அல்லேலூயா. ஆதாய கொடுத்தானா இல்லையா? முதல் தரமானதில் எடுத்தானா இல்லையா? கொழுமையானதை எடுத்தானா இல்லையா? கர்த்தர் அதை அங்கீகரிச்சாரா இல்லையா? அல்லேலூயா. இது முதல் பகுதி தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்பதில் தான் உங்க வாழ்க்கையினுடைய முன்னேற்றமும், உங்க வாழ்க்கையை அங்கீகரிக்கிறதும், உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறதும், உங்களோடு சந்தோஷமா இருப்பதும் இந்த காணிக்கையில தான் இருக்கு. தேவனுக்கு கொடுக்கிற காணிக்கையில தான் இருக்கு. இல்லைன்னா கர்த்தர் உங்களை அங்கீகரிப்பார் நினைக்கிறீங்களா? ஏமாத்தாதே, கர்த்தரை ஏமாத்தாதே, தேவனுடைய ஊழியக்காரனை ஏமாத்தாதே. ஒரு இடத்துல ஆசை, ஒரு இடத்துல ஆண்டவர் பஞ்சாங்கமத்துல உபாகமத்தில் சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியராகமும், என்னாகமும், உபாகமும், அந்த 5 ஆகமங்களும் பஞ்சாங்கமும் சொல்றாங்க வேத பண்டிதர்கள். அல்லேலூயா. அதுல ஆண்டவர் சொல்றார் உபாகமத்துல, போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக. அப்படின்னா என்ன? உனக்காக சேவை செய்கிற, உனக்காக பாவ நிவர்த்தி செய்கிற, உனக்காக தேவ சமூகத்திலே காத்திருக்கிற, உனக்காக போதிக்கிற, உன்னை வழி நடத்துகிற ஆசாரியனுக்கு கொடுக்காம, என் தசமபாகத்தை கொடுக்காம நீ என்ன செய்யாத, போகாத. அது அவன் வாயை கட்டுறதுக்கு சமம். அவன் வாயை கட்டிட்டீன்னா, மாட்டோட வாயை கட்டிட்டா போர் அடிக்கிறதுல மாடு சுத்தி சுத்தி புணம் ஓட்டுன்னு சொல்றாங்க. இங்க புணம் ஓட்டுதுல, அது புணம் ஓட்டுற மாட்டை வாயை கட்டிக்கிட்டு புணம் ஓட்ட சொன்னாங்க. எவ்வளவு நேரம் ஓட்டும்?
இருக்கிற வரைக்கும் தானே ஓட்டம். வாயை கட்டிட்டேன், அது கீழே இறங்கி அப்படி குமிஞ்சு அடிக்கிறதுலேயே நான் அது வயிற்றுல இருக்குன்னா என்ன, வாயை கட்டிவிட்டேன். அது வாயை அசைக்காமே சுத்திக்கிட்டே வருது. அது என்ன பண்ணும்? ஒரு கட்டத்தில் மயங்கி கீழே விழுந்துடும். அதுக்குதான் ஆண்டவர் சொன்னாரு, இப்பா போர் அடிக்கிற மாட்டை வாய் கட்டாதரா, கர்த்தருக்கு ஊழியம் செய்தவனுக்கு என்னுடைய காணிக்கிறது. இயேசு அவனுக்கு நான் தான் அவனுக்கு சுதந்திரம். அவனுக்கு வேலையும் தொழிலும் குழப்பம் நான் விடல. அவனை நான் வேலை செய்ய அனுப்பல. உங்களை மாதிரி நிலமும் நிச்சயம் நிலமும் பெரிய பெரிய சொத்தும் சுதந்திரமும் வச்சுக்கிறதுக்கு அவனை நான் அனுமதிக்கல. உங்களை மாதிரி 10 வீடு வச்சுக்கிறதுக்கு நான் அனுமதிக்கல. உங்களை மாதிரி மாசம் சம்பளம் வாங்குறதுக்கு நான் அவனை அனுமதிக்கல. நான் தாண்டா உனக்கு சுதந்திரம். என்ன பார்த்து உட்கார்றா, எனக்கு கொடுக்கறதெல்லாம் உனக்கு கொடுக்கறதுன்னு ஆண்டவர் சொல்லி வச்சிருக்காரு. இன்னைக்கு அநேக அந்தி கிறிஸ்துக்கள் தசம பாகம் வாங்காத, காணிக்கை பத்தியே பேசாதங்கிறான். டெய்லி யூடியூப்ல போடுறாங்க. இது அவனோடுக்கெல்லாம் நியாய தீர்ப்பா, ஆண்டுடைய வருகையில நியாய தீர்ப்பு கண்டிப்பா உண்டு. தோத்திரம் அல்லேலூயா. யாரோ 2 பேர் தசமபாகத்தையோ காணிக்கையோ உதைக்கிறது போல தன்னுடைய சுய லாபத்துக்கு பயன்படுத்துகிறதுனால உண்மையான சத்தியத்தை மறைத்து வருகிறார்கள். இன்றைக்கு அநேகர் சத்தியத்தை அவமாக்கி வருகிறார்கள். தோத்திரம். நீ காணிக்கை கொடுக்காத மாதங்களுக்கும் காணிக்கை கொடுக்காத நாட்களுக்கும் காணிக்கை கொடுத்து பார்த்த நாட்களுக்கும் வித்தியாசத்தை பார்த்திருக்கே இல்லையா? தோத்திரம் அல்லேலூயா. அண்ணாம சொல்ற சாட்சியை நான் மறக்கவே முடியாது. ஒரே ஒரு நாள் பிடிக்காணிக்கை எடுத்து கொஞ்சோண்டு அரிசி போட்டாங்க, அவ்வளவுதான். கொஞ்சோண்டு அரிசி எடுத்து பசியில சமைச்சிட்டாங்க. கொண்டானோட நான் திருப்பி வச்சேன். அப்பதான் உணர்வு வந்துச்சான், நம்ம கர்த்தருடைய காணிக்கையில தொட்டுட்டோம், இனிமே தொடக்கூடாதுன்னு. அல்லேலூயா. கொண்டானுக்கே மோசம் வந்துருச்சாங்க. கர்த்தருக்கு ஒழுங்க வேண்டியதை ஒழுங்கா கொடுத்துருக்கோம். இன்னைக்கு கொடுத்த நாட்களுக்கும் கொடுக்காத நாட்களுக்கும் வித்தியாசத்தை பார்த்தீங்களா இல்லையா? நீங்க ஆண்டவர் கட்டில உட்கார்ந்துருக்கேன், செய்தி கிடைக்கல, நேற்று கூட உட்கார்ந்துருந்தேன், இன்னைக்கும் உட்கார்ந்துருக்கிறேன், காலையிலிருந்து ஜெபம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கேன், ஒரு செய்தியும் கொடுக்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆராதனைக்கு கிளம்புற நேரம் ஆண்டவர் காணிக்கைங்கிறாரு. அல்லேலூயா. சரி, நம்ம மனசுலதான் இதை காணிக்கை சொல்லணும்னு தோணுது போல இருக்குது. எனக்கு நிறைய தேவைகள் இருக்கு, அதுக்காக நான் தான் யோசிக்கிறேன் போலன்னு நானும் அதை நிராகரிச்சு பார்க்கிறேன். நானும் அதை மிஸ் பண்ணிட்டு வேற ஏதோ ஒரு செய்தி எடுக்கலாம்னு யோசனை பண்ணிக்கிறேன். காணிக்கை கொடுத்தல், காணிக்கை அப்படின்னு ஆண்டவர் பேசிட்டே இருக்காரு. உள்ளத்துல அந்த வார்த்தை போராடிக்கிட்டே இருக்கு. அப்புறம் முடிவு பண்ணிட்டேன், நான் காணிக்கை பற்றி தான் நீ பேச போறேன் அப்படின்ட்டு இங்க உட்கார்ந்து தான் காணிக்கை பற்றி செய்தியை நான் ஆயத்தப்படுத்தினேன். 9:30 அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் விரும்புகிறார் காணிக்கை. பழைய ஏற்பாட்டுல மட்டும் இல்லை, புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் காணிக்கை விரும்புகிறார். பிரவசனம் படிச்சு ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். மத்தேயு 5:24 மத்தேயு 5:24 இயேசு சொல்றார், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. காணிக்கையை எடுத்துட்டு போயிருக்கல, காணிக்கை செலுத்தாதங்கல்ல, நீ என்னத்துக்கிட்ட உன் காணிக்கைலாம் இருக்கிறாங்கல்ல. ஆண்டவர் சொல்றாரு, காணிக்கை கொண்டு வர உன் சகோதரன்ட்ட பிரச்சனை இருந்துச்சுன்னா காணிக்கையை ஆலயத்துக்கு முன்னால நீ கொண்டு போய் உட்கார்ந்து வைக்கிறதுக்கு முன்னால அங்கேயே ஒரு இடத்துல வச்சுட்டு அதையும் ஒன்றும் சொல்ல மாட்டான் தெரியுமா? தொட்டானா அமைஞ்சாம இவனுக்கு போயிடும். காணிக்கை வைக்கப்பட்ட இடத்துல காணிக்கை இருக்கும். காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதர இடத்துல போய் ஒப்புரவாயிட்டு அப்புறம் வந்து எனக்கு காணிக்கை செலுத்தி இருக்கிறார். யார் சொன்னது? இயேசு. காணிக்கை பற்றி சொன்னாரா இல்லையா? செலுத்து.
அல்லேலூயா. இன்னொரு வசனம் படிங்க, மத்தேயு 8:4. இயேசு அவனை நோக்கி இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆகிலும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து. யாரு கட்டளையிட்ட காணிக்கை? மோசே. எப்ப? பழைய ஏற்பாட்டிலே இருந்தாரா? பழைய ஏற்பாட்டுல மோசே உனக்கு சொன்னதை இங்க நான் குணமாக்குனேன், உன்னை விடுவிச்சிருக்கேன், இதை போய் சொல்லி இருக்காத. முதல்ல போய் மோசே உனக்கு சொன்ன காணிக்கையை ஆசாரியருக்கு போய் சொல்லிட்டு சாட்சியா காணிக்கை செலுத்திட்டு. ஏசப்ப சொன்னாரா? சொல்லு. ஏசப்ப புதிய ஏற்பாட்டுல காணிக்கை செலுத்த சொன்னாரா? இல்ல. எந்த காணிக்கை செலுத்த சொன்னாரு? பழைய ஏற்பாட்டுல தான் தசம பாகம் காணிக்கைன்னா, இப்ப இங்க ஏன் இயேசு சொன்னாரு? மோசே சொன்ன காணிக்கை நீ போய் ஆசாரியருக்கு செலுத்திடுவாடா. அப்ப இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே புதிய ஏற்பாட்டு காலம் வந்தாச்சா இல்லையா? வந்துச்சா இல்லையா? வந்தாச்சு இல்ல. அப்புறம் ஏன் செலுத்தல? ஏன் மோசே சொன்ன காணிக்கை எல்லாம் இப்ப செலுத்தப்படல? ஆடுகள் ஏன் கர்த்தருடைய காணிக்கையாக வரல? பொன்னும் வெள்ளியும் ஏன் கர்த்தருடைய காணிக்கையா வரல? ஏன் தேவனுடைய ஆலயத்தின் வேலைக்காக எல்லாரும் தங்களால் தங்களுடைய மனதில் நியமிக்கப்பட்டபடியெல்லாம் ஏன் காணிக்கை கொடுக்கல? மோசே சொன்னானே காணிக்கை கொடுங்கன்னு. ஆரோன் சொன்னாரு, மோசே சொன்னாரு காணிக்கை கொடுக்க சொல்லி. பழைய ஏற்பாட்டுல தான் சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல சொன்ன இயேசு தானே புதிய ஏற்பாட்டுல வந்து நிறைவேறினாரு. தண்ணியை காணிக்கை கொடுத்தாரு. கொடுத்தாரா இல்லையா? இங்க பாருங்க, ஒரு வசனத்தை படிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எபேசியர் 5:2. இதை படிச்சு நம்ம கவனிப்போம். எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நடந்து கொள்ளுங்கள். யாருக்காக? பிதா சித்தம் இயேசு கிறிஸ்துவை சுகந்த வாசனையான பலியாக அல்ல, காணிக்கையும் பலியுமாக கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரா இல்லையா? அப்புறம் என்னடா காணிக்கையை பத்தி தப்பா பேசுறாங்க? அப்புறம் எப்படி காணிக்கை இல்லைன்னு சொல்ல முடியும்? அப்ப எப்படி காணிக்கையை குறித்து நீ ஒரு எச்சரிப்பற்றவனா இருக்க முடியும்? ஆண்டவருக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் பூமியில வந்து செலுத்திட்டாரு. தன்னையே செலுத்தினாரு, தன் ரத்தத்தை சிந்தினாரு, தன்னுடைய சரீரத்தை நொறுக்க கொடுத்தாரு. இன்னை வரைக்கும் கர்த்தருடைய பந்தியில நாம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்? இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், இது உங்களுக்காக சித்தப்படுகிற என்னுடைய ரத்தம்னு தானே சொல்றோம். அன்னைக்கு கொடுத்தார்களே ரத்தத்தையும் சரீரத்தையும், இன்னைக்கும் நம்ம அனுபவிக்கிறோம்ல. ஏன் நம்ம காணிக்கை கொடுக்க மாட்டேங்கிறோம்? ஏன் நமக்கு மந்தையின் தலையீட்டுகளிலே தேட முடியல? ஏன் அதுல கொடுமையானவைகளை கொடுக்க முடியல? சாத்தா அவங்க இருதயத்தை அடைச்சிட்டான். அதான் அர்த்தம். எல்லாரும் கண்களை மூடுங்க, ஜெபிக்கணும். எல்லாரும் கண்ணை மூடுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம் தன்னையே கொடுத்தாருன்னா நீ கொடுக்க வேண்டியதை கொடுக்கணுங்கிறது தானே இங்க சொல்லப்படுற சத்தியம். இது இதோட முடிகிறது இல்லை. இன்னும் இதனுடைய விரிவாக்கத்தை நான் கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரம் ஆண்டவர் சொன்னா சொல்லுவேன். இது கர்த்தர் கொடுத்த செய்தியானதுனால இதை இன்னும் விரிவா சொல்லிக் கொடுக்க ஆண்டவர் உதவி செய்வார். நீங்க ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் கண்களை மூடுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, நான் கொடுக்கறதுல தவறிட்டேன். உண்மையை ஒத்துக்க, பேசாம இருதயத்தை அடைச்சு வாயை திறக்காம இருந்தா உனக்கு ஆபத்து வரும். சொல்றேன், ஆண்டவரே, நான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை நீங்க சொல்லி கொடுக்க சொன்னதை நான் கொடுக்காம இருந்தது தப்பு. அதனாலதான் எனக்கு கருத்தரம் தலைவிரிச்சு ஆடுது. ஜெபம் பண்ணுங்க எல்லாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, எல்லாருக்குள்ளேயும் உணர்வும் கொடுக்குறேன்.
எல்லாருக்குள்ளேயும் உணர்வு கொடுங்க ஆண்டவரே.